நார்வே ஸ்வீடன் பிரிவு 1905 அக்டோபர் 26 அன்று நார்வேயும் ஸ்வீடனும் கையெழுத்திட்ட கால்ஸ்டாட் ஒப்பந்தத்தின் மூலம் 91 ஆண்டு காலமாக நீடித்த இரு நாடுகளின் இணைப்பு முடிவுக்கு வந்தது. இதன் மூலம் நார்வே முழுமையான மற்றும் சுதந்திரமான நாடாக மாறியது. 1814 நெப்போலிய போர்களின் முடிவில் டென்மார்க் நார்வேயை ஸ்வீடனிடம் ஒப்படைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கீல் ஒப்பந்தத்தின் மூலம் நார்வே ஸ்வீடனுடன் இணைக்கப்பட்டது. ஆனால் ஸ்வீடனின் ஆதிக்கத்திற்கு செல்லாமல் தவிர்ப்பதற்காக நார்வே ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்கி ஒரு மன்னரை தேர்ந்தெடுத்தது. இதையடுத்து ஸ்வீடன் ராணுவம் நார்வேயை போரில் தோற்கடித்ததால் ஸ்வீடனுடன் ஒரு தனிப்பட்ட இணைப்பை ஏற்படுத்த நார்வே ஒப்புக்கொண்டது. இந்த இணைப்பின்படி இரு நாடுகளுக்கும் பொதுவாக ஒரே மன்னர் மட்டுமே இருந்தார். நார்வே தனது சொந்த அரசியலமைப்பு, சட்டம் மற்றும் நாடாளுமன்றத்துடன் ஓரளவு சுயாட்சி பெற்றது. ஆனால் இந்த நிலை வெகு காலம் தொடரவில்லை. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நார்வேயில் தேசியவாத உணர்வு வலுப்பெறத் தொடங்கியது. நார்வேயின் எழுத்தாளர்கள், கலைஞர்கள் மற்றும் அறிஞர்கள் தமது தனித்துவமான நார்வே அடையாளத்தை மீட்டெடுக்க முயன்றனர். நார்வேயின் நாடாளுமன்றம் ஸ்வீடன் மன்னரின் அதிகாரத்தை குறைக்கும் சட்டங்களை நிறைவேற்றி அதன் மூலம் அதன் சுயாட்சியை விரிவுபடுத்த முயன்றது. நார்வேயின் பொருளாதாரம் வளர்ந்தபோது அதற்கு தனது சொந்த பொருளாதார நலன்களை பாதுகாக்க தனிப்பட்ட தூதரகங்கள் தேவைப்பட்டன. நார்வே தனி தூதரகங்கள் அமைக்க ஸ்வீடன் அனுமதிக்கவில்லை. இதையடுத்து 1905ஆம் ஆண்டு மே மாதத்தில் நார்வேயின் நாடாளுமன்றம் ஒரு தனித்த தூதரக சட்டத்தை நிறைவேற்றியது. ஆனால் ஸ்வீடன் மன்னர் 2ஆம் ஆஸ்கர் இதை அங்கீகரிக்க மறுத்தார். இதற்கு பதிலடியாக ஜூன் 7, 1905 அன்று மன்னர் 2ஆம் ஆஸ்கார் தனது பொறுப்புகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாக அறிவித்து இணைப்பு கலைக்கப்பட்டதாக நார்வே நாடாளுமன்றம் பிரகடனம் செய்தது. இந்த முடிவால் போர் மூலம் அபாயம் இருந்ததால் இரு நாடுகளும் கால்ஸ்டாட்டில் பேச்சுவார்த்தை நடத்தின. இந்த ஒப்பந்தமே அக்டோபர் 26, 1905 அன்று ஸ்வீடனிலிருந்து நார்வேயின் சுதந்திரத்தை முறையாக உறுதிப்படுத்தியது. நவம்பரில் டென்மார்க்கின் இளவரசர் கால் 7ஆம் மன்னர் ஹாக்கோன் என்ற பெயரில் நார்வேயின் புதிய மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கால்ஸ்டாட் ஒப்பந்தத்தின்படி ஸ்வீடனும் நார்வேயும் பிரிந்தது உலகின் முதல் அமைதியான பிரிவுகளில் ஒன்றாக வரலாற்றில் இடம்பெற்றது.